ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரைம் நம்பர் செக்கிங். ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லாஜிக், ஸ்டாண்டர்ட் லாஜிக்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம பைத்தானில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அந்த நம்பரை ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோடைய ஐடியா. ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொன்னால் the number which is divisible by 1 and itself, which is called prime number. வேறு எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகாது. அதுக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். பைத்தானில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம்னா டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கான நேம் ப்ரைம்னே வச்சுருக்கோம். ஒரே ஒரு பேராமீட்டர் எண்ணுங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு நம்பர் டிவைட் ஆகுதா ஆகலையா, அப்போ ரெண்டு விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது. டிவைட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ப்ரைம். டிவைட் ஆகலை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ப்ரைம். அப்போ ரெண்டு விதமான ஸ்டேட் இருக்குது. இந்த ஸ்டேட்டுக்காக ஃப்ளாகுன்னு ஒரு வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் இனிஷியலாக 0 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாகுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார் லூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் டி இன் ரேஞ்ச் ஆஃப் 2, அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிவைஸருக்காக. அதாவது நமக்கு ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கான டிவைஸர் வேணும். அந்த டிவைஸரை தான் அந்த டிங்கிற வேரியபிள் வழியாக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டிவைஸோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 2ல் ஆரம்பித்து அந்த நம்பர் வரைக்கும் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் வரைக்குங்கிறது தேவையில்லை. நம்பரில் ஒரு பாதி வரைக்கும் செக் பண்ணால் போதும். இப்போ 5ங்கிற நம்பர் ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 வரைக்கும் டிவைஸர் எடுத்துக்கிட்டால் போதும். இருந்தாலும் நம்ம 2, கொடுத்துருக்கோம். ஃபார் டி இன் ரேஞ்ச் ஆஃப் 2, ஏன் 1 எடுத்துக்கல டிவைஸரை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே தெரியும் எல்லா நம்பரையுமே 1ங்கிற நம்பர் டிவைட் பண்ணணுன்னு தெரியும். அதான் நம்ம டிவைஸர் 2லேருந்து n வரைக்கும் எடுத்திருக்கோம். அடுத்தது இஃப் n %d w = 0, இந்த நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருமா சொல்லி செக் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணிடுச்சு அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டோம். தட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர், தட் இஸ் காம்போசிட் நம்பர். டிவைட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தான் ப்ரைம் நம்பர். ஸோ இஃப் n %d w = 0 ட்ரூ அப்படின்னு சொன்னால் தட் இஸ் காம்போசிட். அப்போ அந்த இடத்துல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி காம்போசிட் நம்பர் இஸ் காம்போசிட்னு மெசேஜ் சொல்லிடலாம். அப்போ இந்த ஃப்ளாக் வேரியபிள் வச்சுருக்கோம். ஃப்ளாக் வேரியபிள் எதுக்காகனா ப்ரைம் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஃப்ளாக் வேரியபிள். ஃப்ளாகில் இனிஷியலாக 0 இருக்குது, அதை 1 ஆக்கிடுறோம். இப்போ ஃப்ளாக் 1 ஆகிடும். ஃப்ளாக் 1 ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் நாட் ப்ரைம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் அதுக்கப்புறம் நம்ம எதையும் செக், ஒரு நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணிடுச்சுனாலே அதுக்கப்புறம் வேறு எந்த டிவைஸர்னாலே டிவைட் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. தட் இஸ் காம்போசிட். ஸோ அதனால் நம்ம அதோடையே நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடுறோம். அப்படி டிவைட் பண்ணலை டிவைஸரை எந்த ஒரு நம்பரும் டிவைட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போ ஃப்ளாக் எதில் இருக்குன்னா ஃப்ளாக் 0லேயே இருக்கும். ஃப்ளாக் 0லேயே இருந்ததுன்னா எந்த நம்பரும் டிவைட் பண்ணலைன்னு அர்த்தம், எந்த டிவைஸரும் டிவைட் பண்ணலைன்னு அர்த்தம். இஃப் ஃப்ளாக் = 0, ஃப்ளாக் w = 0, பிரிண்ட் நம்பர் இஸ் ப்ரைம்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துரும். கொடுத்துருக்கிற நம்பரை என்னங்கிற வேரியபிளை வாங்கிக்கிறோம். டிவைஸரை டி வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் காம்போசிட். நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணலைன்னா தட் இஸ் ப்ரைம். ஸோ அதுக்காக ஒரு ஃப்ளாக் வேரியபிளும் வச்சுருக்கோம். ஃப்ளாக் இனிஷியலாக 0ல் இருக்குது. ஏதாவது நம்பரை டிவைஸர் டிவைட் பண்ணிடுச்சுன்னா ஃப்ளாக் 1 ஆகிடும். எந்த நம்பருமே டிவைட் பண்ணலன்னா ஃப்ளாக் 0லேயே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ப்ரைம். ஸோ இதுதான் ஐடியா.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஒரிஜினலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ n = int input ஆஃப் என்டர் நம்பர், முதல் நம்பர் இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்தது ப்ரைம் ஆஃப் n, இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். எண்ணுக்கான வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5ன்னு இன்புட்டாக கொடுக்குறேன்னு வச்சுங்க. flag = 0, 0லேயே இருக்கும். ஃபார் d இன் ரேஞ்ச் ஆஃப் 2n, 2லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கும். அடுத்தது இஃப் நம்பர் %d w = 0, தட் இஸ் கால்டு n5d2 அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணாது, திரும்ப அடுத்த டிவைஸில் எடுத்துக்கும், 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். இது மாதிரி ஒவ்வொரு நாளையும் டிவைட் பண்ணி பார்த்து எப்போதுமே டிவைட் ஆகலைன்னா flag 0லேயே இருக்கும். flag 0 இருந்தால் தட் இஸ் ப்ரைம். ஸோ நம்ம இன்புட்டுக்கும் கொடுத்து காமிச்சிருக்கோம். என்ன இன்புட் கொடுத்தாலும் நம்பர் வந்து இப்போ 5, 7 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 14 கொடுத்து காமிச்சோம். 14 இஸ் நாட் ப்ரைம், தட் இஸ் காம்போசிட் நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு காட்டுறோம். மேனுவல் எக்ஸிக்யூஷன் எதுக்குன்னா அது நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்து காமிச்சிருக்கோம். n = 3ன்னு வச்சுருக்கோம். இப்போ நான் இன்புட்டாக 3ங்கிற நம்பரை கொடுத்துருக்கோம். ஃப்ளாக் வந்து 0லேயே இருக்கும். டிவைஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2லேருந்து நம்பர் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ டியில் இனிஷியலாக 2 இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% to w = 0 பார்க்கும். தட் இஸ் ஃபால்ஸ். நமக்கே தெரியும் 3யை 2 டிவைட் பண்ணாது அப்படின்னு சொல்லி. 3% to w = 0 ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும், ஃப்ளாக் வந்து 0லேயே தான் இருக்கும். ஃப்ளாக் 1ன்னு வந்தால் தான் தட் இஸ் காம்போசிட். ஃப்ளாக் 0லேயே இருந்தால் தட் இஸ் ப்ரைம். நம்ம செட் பண்ணியிருக்கிற ஃப்ளாகுங்கிறது தான் ப்ரைமாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான வேரியபிள். இப்போ ஃப்ளாக் வந்து திரும்ப அந்த லூப் ரொட்டேட் ஆகுது. லூப் வந்து மேக்ஸிமமாக 2 to n தான் எடுக்கும். 2லேருந்து என்னோட வேல்யூ 3. ஸோ ஒரு ரொட்டேஷன்லேயே முடிஞ்சிடும். அப்போ அடுத்த டைம் வெளியில் வந்து ஃப்ளாக் 0 செக் பண்ணுது. ஃப்ளாக் 0 அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ப்ரைம். ஸோ நம்ம 3ன்னு இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரைம்னு காட்டும். இதே மாதிரி நமக்கு வேரியஸ் நம்பர்ஸ்க்கு மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மேனுவல் எக்ஸிக்யூஷன் போடுறது எதுக்காகன்னா அப்போ தான் இந்த லூப் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து ப்ரோக்ராம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன், நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.